ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பேர் பார்த்தா ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு வந்து சாப்பாடு அடிக்ஷன், சில பேருக்கு வந்து கேம்ஸ்னால் அடிக்ஷன், சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது ஒரு அடிக்ஷனாக போயிடுச்சு. எல்லாமே நம்ம ரசித்து மனசோட கண்ட்ரோலே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? இது ஒரு மனநிலை பிரச்சனையா இல்லை மனசோட டிஃபால்ட் செட்டிங்கா? அடிக்ஷன் அப்படின்றது நம்ம மனசு அண்ட் உடம்பு ஒன்றும் ஒத்துக்காமல் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாவது தான். ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாமல் தூங்க முடியாத நிலை, ஒரு கேம் ஆடாமல் இருக்க முடியாத கம்பல்ஷன், சிகரெட்டை விட்டால் நர்வஸாக இருக்கிற ஃபீலிங், இது எல்லாமே பிரெயினில் டோபமைன் ரிவார்ட் சிஸ்டமை தூண்டுறது தான் காரணம். நாம் ஒரு நியூ எக்ஸிஸ்டிங் விஷயம் பண்ணுறப்போ ஏதாவது ஃபேவரட் மியூசிக் கேட்குறதும் கூட டோபமைன்ற ஃபீல் குட் கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது. அந்த டோபமைன் ரிப்பீட்டடாக ரிலீஸ் ஆகுறதுனால பிரெயின் சொல்லுது இதைத்தான் மீண்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைண்ட் ஸ்லோலி சேஸ் இதை இல்லாமல் நான் ஹாப்பியாக இருக்க முடியாது. அதனால தான் அடிக்ஷன் டெவலப் ஆகுது. நம்ம உடம்பு போல தான் நம்ம மனம் அண்ட் தாட்ஸுக்கும் டிசிப்ளின் தேவை. ஆனால் உலகம் ஃபுல் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் வாழ்கிறனால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஆட்டோ ப்ளே, யூடியூப்பு ஒவ்வொன்றும் நம்ம டைமையும் மைண்டையும் யாரோ கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகுதில்ல. அதனால தான் எல்லாத்துக்குமே நாம் நம்மளை நிறுத்த முடியாத கட்டத்துக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த அடிக்ஷன்ஸ்க்கு காரணம். டைப்ஸ் ஆஃப் அடிக்ஷன் என்னென்ன அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன், புகை, மது, ட்ரக்ஸு, இதெல்லாம் வந்து சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்றது வந்து மொபைல், கேமிங், சோஷியல் மீடியா, பிஹேவியர் அடிக்ஷன், கேம்பிளிங், ஷாப்பிங், இதெல்லாமே. எமோஷ்னல் அடிக்ஷன் வந்து அப்ரூவல், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் டிபெண்டன்சி, இதெல்லாமே. அடிக்ஷன்னா ட்ரக் மட்டும் இல்லை, சின்ன ஹேபிட்ஸ் கூட மூளையை வந்து கசக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து எப்படி வந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னா, அவேர்னஸ். நாம் அடிக்டடாக இருக்கோமான்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அதை வந்து எந்த எமோஷன் வந்து அந்த ஹேபிட் வருது அப்படின்றத வந்து ட்ரிகர் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும். பேட் ஹேபிட்டுக்கு பேட் வேர்ட் சொல்லாமல் பெட்டர் ஹேபிட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டிலே டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் டைம் அந்த அர்ஜ் வரும்போது 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. ஹெல்ப் கேளுங்க. கவுன்சிலிங், தெரப்பி, மோட்டிவேஷ்னல் ஃப்ரெண்ட் சப்போர்ட், இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஒரு இன்றைக்கி எனக்கு வந்து இந்த கேம் இந்த டைமுக்கு ஆடணும் அப்படின்னா, இல்லை இவ்வளோ டைம் நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுறேன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு நல்ல ஹேபிட் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த அடிக்ஷன்லேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். அடிக்ஷன் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. இதே மாதிரியான மனநிலை பேஸ்டு டாபிக் சைக்காலஜி சீரியஸ் தமிழில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.